அமெரிக்காவினுடைய தலைமையகம், வெள்ளை மாளிகை, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உயர்மட்ட பாதுகாப்பு, உலகத்தில் வேற யாருக்குமே இல்லாத பாதுகாப்பு. அதில் ஒரு லாபியில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் செலக்ட் கெஸ்ட்டுங்க தான் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் மீடியா வந்திருக்கிறாங்க. அந்த ஹாலுக்குள்ள எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கத்தியோட நுழைய முடியும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னோம்னா அதிபர் மாளிகைக்குள்ள இது ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது? ஏற்பாடு மாதிரி தெரியுது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இந்த ஈரான் விவகாரத்துல ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகிப்போச்சு. இமேஜ், அவருடைய திறன், பொடலங்க எல்லாமே டேமேஜ் ஆகிப்போச்சு. ரொம்ப நண்பர்கள் எல்லாம் இழக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார். அவரு போர் நிறுத்த அறிவிச்சதே அதனாலதான். அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு அனுதாப வலையை தேடுறதுக்கு. அப்படியே பாருங்க நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் அவர் எடுக்கிறாரு அப்படின்ட்டு இப்படி எல்லாம் காட்டிக்கிறதுக்கு அங்க போடக்கூடிய ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ருச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்க அதிபர் மாளிகையில், வெள்ளை மாளிகையில், அது வெள்ளை மாளிகையை ஒட்டியுள்ள ஒரு அந்த லாபியில் அங்கே வந்துட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட சந்திச்சு ஒரு விருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு உள்ள துப்பாக்கியுடனும் கத்தியுடனும் வந்த ஒரு நபர் சுட்டிருக்கிறார். அவரை அங்கே இருந்த ரகசிய பாதுகாப்பல் படையை சேர்ந்தவர்கள் அமுக்கி பிடித்து கைது செய்து கொண்டு போய்விட்டனர். இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எந்த காயமுமின்றி காப்பாற்றப்பட்டு விட்டார். அவரை பற்றி விசாரித்து இன்றைக்கு வழக்கு தொடரப்படும். அது இதெல்லாம் வந்திருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்காவினுடைய தலைமையகம், வெள்ளை மாளிகை, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உயர்மட்ட பாதுகாப்பு, உலகத்தில் வேற யாருக்குமே இல்லாத பாதுகாப்பு. அதில் ஒரு லாபியில் ஒரு கூட்டம் நடக்குது. அதில் செலக்ட் கெஸ்ட்டுங்க தான் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் மீடியா வந்திருக்கிறாங்க. அந்த ஹாலுக்குள்ள எப்படி ஒருத்தர் துப்பாக்கி கத்தியோட நுழைய முடியும்? இதெல்லாம் வெள்ளை மாளிகைக்குள்ள வர முடியுமா? முதல்ல துப்பாக்கியோடையும் இதாட்டையும் ஒருத்தர் எப்படி நுழைய முடியும்? எப்படி நெருங்க முடியும்? எப்படி சுட முடியும்? அதற்கு யார் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். என்னடா இது, இப்படியெல்லாம் ஒன்றா அப்படின்ட்டு. இப்போ பிரதமர் மோடி வராரு. அவர் வரக்கூடிய அந்த தெருவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கே மட்டும் இல்லை, தெரு பக்கத்தில் இருக்க பில்டிங் எல்லாத்தின் மேலே இருந்தும் பாதுகாப்பு படையினர் வந்தாங்க. அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஃப்ரிஸ்க், எல்லாருமே சோதிச்சிருவாங்க. ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. பூவை தூக்கி அள்ளி போடுறோம்ல, அந்த பூ கூட உட்பட எல்லாம் சோதிச்சிரு. யாராவது ஒருத்தர் வாள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளை எடுத்து சோதிச்சுட்டு அவருடைய முனையை வெட்டி அதை கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாதுகாப்புன்றது அந்த அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னோம்னா அதிபர் மாளிகைக்குள்ள இது ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது? யோசிச்சு பாருங்க. அப்புறம் இதெல்லாம் என்னத்துக்கு? ஏற்பாடு மாதிரி தெரியுது. ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இந்த ஈரான் விவகாரத்துல ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகிப்போச்சு. இமேஜ், அவருடைய அந்த திறன், பொடலங்க எல்லாமே டேமேஜ் ஆகிப்போச்சு ரொம்ப. ஏன்னா அந்த 40 நாளில் வாங்கின அடி வந்துட்டு சாதாரண அடி இல்லை. ஆன செலவு சும்மா சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நண்பர்கள் எல்லாம் இழக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் அவர். போர் நிறுத்த அறிவிச்சதே அதனால தான். ரைட்டுங்களா? எப்படியாச்சும் வெளியேறணும், மானத்தோட வெளியேறணும், மரியாதையோட வெளியேறணும்னு பார்க்குறாரு. ஈரான் விட மாட்டேங்கிறான். பேச்சுவார்த்தைக்கு வா, பேசுவோம். பேச்சுவார்த்தைக்கு அவன் வரவே இல்லை. ஆனால் போர் நிறுத்தத்தை நான் நீட்டிக்கிறேன். தெரியுதுங்களா இது வந்துட்டு இவர் எங்கே இருக்கிறாருன்ட்டு? உடனே அவன் இஸ்ரேல் தனியாக போயிட்டு லெபனான் மீது குண்டு வீசுறான். நீயும் நிறுத்து. நிறுத்தியாச்சு.
நிறுத்தினதுக்கு அப்புறமா ஈரான் கிட்ட போகும்போது ஈரான் சொல்லிட்டா லிட்டரலா 3 விடயம். 1, இந்த போர் நிறுத்தன்றது நிரந்தரமாக்கப்பட வேண்டும், தாக்குதல் நடத்தப்படாதுன்றது வரணும். ஆயுதங்களை கொண்டோ படைபலத்தை கொண்டோ எங்களை பணிய வைக்கக்கூடிய முயற்சியில் யாரும் ஈடுபடக்கூடாது. அமெரிக்க தரப்பு அனுமதிக்க கூடாது. நோ அக்ரஷன் அட் ஆல். 1. 2வது விஷயம், அந்த ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் எனது உரிமையை நான் விட்டு தர மாட்டேன், அது எனக்கானது. 3, அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் தான். இதை 2த்தையும் ஒத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் அணு இருக்குதா, ஆயுதம் இருக்குதா, செறிவூட்டல் இருக்குதா, வெப்பன் கிரேட் யுரேனியம் இருக்குதா, அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இது 2த்துக்கும் ஒத்துக்கிட்டு வா, அவ்வளோதான். இன்ன வரைக்கும் பதில் இல்லை. 3 நாள் ஆச்சு அமெரிக்கா கிட்ட இருந்துட்டு. ஸோ மானம் வந்துட்டு நாளுக்கு நாள் அப்படியே ஆசை ஒரு அப்படியே கப்பல் ஏறிட்டு இருக்குது அமெரிக்கா. புரியுதுங்களா? ஆர்மி சொல்லியா தான் கப்பல் ஏறி போகுது, மான மரியாதை எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் இருக்கிறாரு பாருங்க. எல்லாம் அரசியல் இங்கேயும் பண்ணுவாங்க, உலகம் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதுதான் இது ஏற்பாடு. உடனே அவர் அப்படியே பொத்தி குத்தி போட்டு, இதே மாதிரி அங்கே பரப்புரை பண்ணும்போதும் துப்பாக்கி எடுத்து சுற்றுகிறான். அப்படியே உராசிட்டு போச்சு. இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது, ஆனால் இங்கே உராசிட்டு போகுது குண்டு. நம்மளாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம், பேசிடணும். ஏன்னா மக்களை அறியாமையில் ஆழ்த்தி வைக்கிறதுக்கு பேர் ஜேர்னலிசம் இல்லை, அதுலேருந்து அவங்களை விடுவிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜேர்னலிசம். ஒன்றத்தை எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஆனால் அது எப்படி நடந்துச்சு, ஹவு அப்படின்ற விஷயம்தான் எங்களுக்கான கேட்ச். இது எப்படி நடக்கலாம் அப்படின்றதான் எங்களுக்கு முக்கியமானது. ஸோ இவர் மேலே ஒரு அனுதாபம். என்ன இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டி அப்படின்றது இன்னைக்கு மரியாதை இழந்து போச்சு, செல்வாக்கு இழந்து போச்சு. ஸோ அடுத்த எலெக்ஷனில் ஒரு ரிப்பப்ளிகன் நின்னான்னா காலி, மறுபடியும் டெமோக்ராட் தான் வருவான். இது அமெரிக்காவினுடைய சிஐஏ விரும்பாத இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கை, அவங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது எப்படி அப்படின்ற அந்த கொள்கை வகுப்பு அப்படின்றது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் அமெரிக்கா, சிஐஏன்னு அதுதான். ஸோ அவங்க இவருக்கு உள்ளபடி அச்சுறுத்தல்னா சிஐஏவை தாண்டி ஒன்று யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அதான் கென்னடி மர்டர்லேருந்து தெரிஞ்ச கதை. அது சிஐஏவும் எஃபிஐயும் தெரியாம எதுவும் ஒன்றும் நடந்துடாது. அப்படிதான். அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு அனுதாப வலையை தேடுறதுக்கு. அப்படியே பாருங்க, நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ ரிஸ்கெல்லாம் அவர் எடுக்கிறாரு அப்படின்ட்டு இப்படியெல்லாம் காட்டிக்கிறதுக்கு அங்கே போடக்கூடிய ஒரு ஏற்பாடு, அவ்வளோதான். எனவே மக்களே, ஆனால் இது இங்கே தலைப்பு செய்தி புரிஞ்சு கொள்ளணும். நம்ம எல்லாத்தையுமே பாலிடிக்ஸ் அப்படின்றது எவ்வளோ கீழே இறங்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த செல்வாக்கு இழந்து போன இந்த ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது ஒரு நாடு இருக்குது அமெரிக்காவில், இந்தியா. ஒரு பிரதமரே இங்கே இருக்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இங்கே இருக்காரு. புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.